போனா திரும்ப கிடைக்காது. சும்மா போறேன் ஜாலிக்காக ஒரு காலேஜுக்கு போறேன்னா அப்படி இல்லை படிப்பு. அதுதான் என் கேள்வி. இப்போ எதுக்காக நம்ம படிக்கிறோம் சொல்லுங்க? எதுக்காக நம்ம எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? எதுக்காக டிகிரி படிக்கிறோம்? நான் சொல்ற டிஃபரெண்ட் டைப்ஸ்ல உங்கள யாராச்சும் கண்டிப்பா இருப்பீங்க. டைப் நம்பர் 1, ஒரு லட்சியத்துக்காக நான் படிக்கிறேன். எங்க ஃபேமிலியில யாருமே படிக்கல, நான் ஒரு டிகிரி வாங்கணும் அதுக்காக படிக்கிறேங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, என் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் படிக்கிறேன். ஏண்டா சிரிக்கிற? எவனுமே அறிவை வளர்க்கறதுக்காக படிக்க மாட்டானா? ஓகே ரைட், தட் இஸ் த செகண்ட் கேட்டகரி. எனக்கு என்ஜினியரிங் ரொம்ப பிடிக்கும், என்ஜினியரிங் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், ஆர் எனக்கு மெடிசன் ரொம்ப பிடிக்கும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி. மூன்றாவது கேட்டகரி, டைம் பாஸ் பண்றதுக்காக நான் படிக்கிறேன். இல்லைன்னா எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு கேர்ள் சொல்றாங்க, இல்ல எங்க அப்பா என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்னு அந்த பையன் சொல்றான், அதனால எதையாவது ஒண்ணுத்த யூஜிங்கிற பேர்ல படிப்போம் அப்படிங்கிற டைம் பாஸ் கேட்டகரி. நாலாவது கேட்டகரி, ஸ்கூல்ல 12th வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்கல, காலேஜுக்காவது போய் கிடைக்குமான்னு பார்ப்போம். வெரி குட், அந்த கேட்டகரியில நிறைய பேர் இருக்கீங்க போல. அந்த கேட்டகரி. அப்போ ஒரு நல்ல கோஎட் காலேஜ், ப்ரோஷர்ல அழகான பொண்ணுங்களோட போட்டோலாம் எவன் இந்த ஸ்டால்ல போட்டிருக்கானோ தேடி புடிடா அவனை, அவன் காலேஜ்ல தான் போய் சேரணும். அப்படித்தானே தேடினீங்க? இந்த ஸ்டால போய் பார்த்தவள மனசாட்சி தொட்டு சொல்லு. யா, so that is the next category. அடுத்த கேட்டகரி, நான் இந்த வேலை செய்யணும் அப்படி நினைச்சு போய் அந்த படிப்பை படிக்கக்கூடிய கேட்டகரி. உண்மையாவே இதுதான் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கேட்டகரி. அப்போ நீங்க எதை வச்சு ஒரு காலேஜையோ ஒரு கோர்ஸையோ தேர்ந்தெடுக்கணும்னா, நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்களோ அதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் தேவையோ அதுதான் நீங்க தேர்ந்தெடுக்க போற கோர்ஸ். எனக்கு முன்னாடி பேசின ஸ்பீக்கர்ஸ்லாம் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஃபீல்ட் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன் டிசிஎஸ் திடீர்னு ஒரு நாள் வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கியிருக்கேன் இல்லையா, எங்க ஃபேமிலியிலே நான் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர்னு சொன்னேன். கரெக்டா வேலைக்கு போய் 9 மாசத்துல எங்க வீட்டுல வந்து 2 BMW வந்து நிக்குது. நான் ஆக்சுவலி ஃப்ரம் அ மிடில் கிளாஸ். ஓகே, 2 BMWல இருந்து இறங்குறவங்க எல்லாம் நல்ல பெரிய பெரிய தட்டு, பழம், பாக்கு, வெத்தலை எல்லாம் வச்சு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? இதெல்லாம் நல்ல கற்பூர புத்தி. எஸ், பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. யாருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க? ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஜெயண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, மிஸ்டர் ஜேபிஆர் ஐயாவோட பேரனுக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஓகே, பெரிய ஃபேமிலி, அவங்க கிட்டயும் நிறைய காலேஜ் எல்லாம் இருக்கு, நடத்துறாங்க இல்லையா, சத்யபாமா அது இது எல்லாமே. ஸோ அவங்களோட ஒரே கண்டிஷன், என்னோட ஃபாதர் இன் லாவோட ஒரே கண்டிஷன், ஜேபிஆர் ஐயா வந்து தாத்தா, எனக்கு ஒரு ஃபாதர் இன் லா இருக்காரு இன் பிட்வீன். ஸோ அவரோட ஒரே கண்டிஷன் என்னன்னா, எங்ககிட்டே இத்தனை காலேஜஸ் இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் போது வீட்டுக்கு வந்த மருமக வந்து ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறது வந்து எங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறோம், ஸோ வேலையை வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்க? முடியாது, கெட் அவுட் அப்படியா சார்? அதாவது எங்க வீட்டு வாசல்ல ஜென்னு நிக்குது, இந்த சைட் ஜன்னல்ல பார்த்தா 2 BMW நிக்குது. வேலையாவது டிகிரியாவது மண்ணாவது, அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கப்பா, நான் ஜாலியா போயிடுறேன், ரொம்ப பெரிய ஃபேமிலி. உண்மையாவே நான் அப்படித்தான் சொன்னேன். சம்வேர் எனக்கு மனசுல இருந்தது, ஐ எம் நாட் அன் என்ஜினியர், நான் ஏன் இந்த வேலையை பார்க்குறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு வேற எதுலையோ தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போது எதுக்குடா அந்த வாழ்க்கையை வேணான்னு சொல்றதுன்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். கல்யாணமும் நடந்தது. நான் வேலையை அடுத்த நாளே ரிசைன் பண்ணேன். டிசிஎஸ்ல ரிசைன் பண்ணிட்டு, எப்பேற்பட்ட ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி போறேன்னு தெரியுமா, நீ அங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு வாடா, உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கெத்தா பேசிட்டு வேலையை ரிசைன் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் ஐ டோல்ட் யூ, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வளர்ந்த பிள்ளை. ஆரம்ப காலத்துல நான் 10 வயசு வரைக்கும் இருக்கும்போது நிறைய வறுமையையும் பார்த்திருக்கேன். நிறைய இடங்கள்ல அதை பத்தி நான் பேசுறது இல்லை.
ஆனால் உண்மையா பார்த்திருக்கேன். நிறைய நேரங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சர்ச்ல சாப்பிட்டு வளர்ந்திருக்கேன். ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டம்னா என்னன்றது எனக்கு தெரியும். 10 வயசு வரை அப்படித்தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி போனா இந்த பக்கம் 4 காரு, இந்த பக்கம் 4 சர்வன்ஸ். அடடடடா, என்ன ஒரு வாழ்க்கை இல்லையா? ஆனா எனக்கு ஒரே மாசத்துல அந்த வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு. எனக்கு பிடிக்கல, எனக்கு போர் அடிக்குது. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே படிச்சுக்கிட்டே இருந்த பிள்ளை, நல்லா படிப்பேன், நல்லா வேலை பார்ப்பேன். சும்மா இருன்னு சொன்னா என்னால இருக்க முடியல. அப்ப நான் என் ஹஸ்பண்டை தான் போய் நோண்டினேன். எனக்கு சும்மா இருக்க முடியலங்க, சும்மா இருக்க முடியல. சரி வா போய் நம்ம போய் தாத்தாவை பார்ப்போம், ஏதாவது ஒன்று சொல்லுவாரு அப்படின்னு நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் ஜேபிஆர் ஐயாவை பார்க்கும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, ஜேபிஆர் வீட்டு மருமக அப்படிங்கிறது உனக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளம் உன் வாழ்க்கை ஃபுல்லா உன்னோட இருக்கும். ஆனால் அது மட்டுமே உன் அடையாளமா இருந்தா உன் வாழ்க்கையை நீ வாழவே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு மேலையும் ஏதாவது ஒண்ணு படிடா. ஆனா ஒரு இடத்துல சின்ன சம்பளத்துக்கு போய் வேலை செய்யாத. நான் டிசிஎஸ்ல வேலை பார்த்தது 60,000 ரூபாய் சம்பளத்துக்கு. அது ரொம்ப சின்னது. அதோட நீ சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. மேல படி, வேற எங்கேயாவது போய் படி, ஏதாவது படி, பெருசா ஏதாவது பண்ணு. ஒன்னால சொசைட்டிக்கு நன்மை இருக்கணும். நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, நமக்கு டொனேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனா யூ ஆஸ் அ பர்சன், நீ என்ன வேல்யூவா இருக்க இந்த சொசைட்டிக்குன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அப்புறமா 2 வருஷம் எம்எஸ்சி சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் எனக்கு ஐ ஹாவ் 2 daughters, 2 குழந்தைங்க பிறந்துச்சு. என் பிள்ளைகளுக்கு 2 வயசு இருக்கும்போது ராஜஸ்தானுக்கு போனேன். ஃபுல் டைம் டாக்டரேட் இன் எஜுகேஷனல் சைக்காலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான். 7 வருஷம் அங்கதான் படிச்சேன். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அங்க போய் 24 நாள் இருந்துட்டு வரணும். ஃபேமிலி, பிள்ளைக்குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். பட் யூ கான்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். ஏதாவது ஒரு வாழ்க்கையில சாதிக்கணும்னா எதையாவது ஒரு தியாகத்தை செய்துதான் ஆக வேண்டும். நான் இருந்தது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல். இங்க இருக்கிறது பெரிய பங்களா வீடு. ஆனா அங்க போனா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தான் இருக்கணும். சுமாரா தான் இருக்கும். அது ராஜஸ்தான்ல எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சுமாரா தான் இருக்கும். 7 வருஷம் டாக்டரேட் அங்க படிச்சேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் ட்ரைனிங் எய்ம்ஸ் நியூ டெல்லி, 6 months training on child rights at the Prime Minister's office. இதெல்லாம் முடிச்சிட்டு 32 வயதில் நான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு அப்படின்னு வரும்போது, ஐயா உண்மையா சொல்றேன், எத்தனையோ இடத்துல நான் அப்ளை பண்ணேன். 17 இடத்துல ரிஜெக்டட். அத்தனை இடத்துல நான் அப்ளை பண்ணேன். பிகாஸ் ஐ வாஸ் அண்டர்-ஏஜ்ட் அண்ட் ஓவர் குவாலிஃபைட். நான் படிச்ச படிப்பு நிறைய பேருக்கு புரியவே இல்லை. சைக்காலஜிக்கும் சைக்காட்ரிக்குமே இன்னும் நம்ம ஊர்ல வித்தியாசம் தெரியாதவர்கள் இருக்கிறாங்க. இங்க இருக்கீங்களா? சைக்காலஜிக்கும் சைக்காட்ரிக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. தெரியாது. மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கிறவங்க சைக்காட்ரிஸ்ட். ஸ்கிசோஃப்ரேனியா, பேய் பிடிக்கிறவங்க, ரொம்ப நாள் வருஷ கணக்குல தூங்காம இருக்கிறவங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாத்திரை மருந்து கொடுக்கிறவங்க சைக்காட்ரிஸ்ட். உட்கார்ந்து பொறுமையா கதை கேட்டு அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவங்க சைக்காலஜிஸ்ட். புரியுதா? அதுலயே நான் கல்வி உளவியல் படிச்சிருக்கிறேன். அப்ப என்னோட வேலை டீச்சர்ஸோட ஸ்கூல்ல பாலிசி மேக்கிங், குழந்தையை எப்படி படிக்க வைக்கிறது, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, என்ன செய்தால் குழந்தையை படிக்க வைக்க முடியும், இது சார்ந்த படிப்பை தான் நான் படிச்சேன். அண்ட் என்னோட டாக்டரேட் சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். சவுத் இந்தியால எஜுகேஷனல் சைக்காலஜில முதல் டாக்டரேட் பட்டம் வாங்கினது நான் தான். மொத்த இந்தியாவிலேயே 7 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல சவுத் இந்தியால இருக்கிற ஒரே ஆள் நான் தான். அப்ப நான் படிச்ச படிப்பு இங்க இருக்கிறவங்களுக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. ஓகே, பட் நான் சம்பாதிக்கணும், வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. டு பி வெரி ஃப்ராங்க், இல்லாம தான் இருந்துச்சு. ஸோ நான் பொறுமையா அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1.5 வருஷங்க ரிஜெக்ட். சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட ஆஃபர்ஸ் நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்னா என்னோட மருத்துவத்துறையில நான் செய்யற வேலை கமர்ஷியலா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியம் எனக்கு இருந்துச்சு. அதனால நிறைய ஹாஸ்பிட்டல்ஸோட ஆஃபர்ஸ் ரிஜெக்ட் பண்ணினேன். பட் அதை தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரிஜெக்ட். கடைசியில மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல உறுப்பினர் பதவி அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல ஆட் பார்த்து அதுக்கு அப்ளை பண்ணினேன். எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் பணம் கொடுக்காம கவர்மெண்ட்ல ஒரு இடத்துல போய் உட்காரணும்ன்ற ஒரு குறிக்கோள்ல இருந்தனால எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் போல அப்ளை பண்ணினேன். They found my profile. 60 page profile submit பண்ணேன். 60 பேஜ் என்னோட ப்ரொஃபைல்.
60 பேஜ் ப்ரொஃபைல சப்மிட் பண்ணி போன வருஷம் ஜனவரி 2021ல எனக்கு இந்த பதவி கிடைச்சது. என்ன ரிஜெக்ட் பண்ண 17 டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு நான் மானிட்டரிங் அத்தாரிட்டி. அவங்க வந்து இப்ப என்கிட்ட தான் வந்து நிக்கணும் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா. Children, what I'll tell you, failure வருதுன்னா வரும், அதை விட பெருசா ஒரு நன்மை கண்டிப்பா நமக்கு நடக்கும்னு நம்பணும். ஐயோ தோத்துட்டனே, ஐயோ எனக்கு கிடைக்கலையே, நோ. எப்பவுமே பிளான் ஏ மட்டும் இருக்கவே கூடாது. நான் நிறைய மெடிசன் ஆஸ்பிரன்ஸ் வந்து பாக்குறேன், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் வந்து நான் பாக்குறேன். டாக்டர் ஆகணும்னு நினைச்சு நீட் பாஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறமா எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஏன்? இதுக்காக தற்கொலை செய்துக்கலாம், இதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் இந்த உலகத்துல ஒரு காரணம் கூட கிடையாது. என்ன நடந்தாலும் வாழலாம். இது நமக்கு கிடைக்கலையா, அடுத்து என்ன? பிளான் பி யோசிக்கணும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி போட்டு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்காதீங்க. பேரண்ட்ஸுக்கு நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறது, உங்க பிள்ளைகள் மேல பிரஷர் போடாதீங்க. இதுதான் நீ பண்ணுவேன் நான் நம்பிக்கிட்டே இருந்தனே, என்னை ஏமாத்திட்டியே சொல்லாதீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு சார். நம்ம நினைச்ச மாதிரி காலேஜோ கோர்ஸோ அப்படி ஈஸியாலாம் கிடைக்கிறது கிடையாது இல்லையா? நம்மள எத்தனை பேர் இப்போ மெடிக்கல் ஆஸ்பிரன்ட் சொல்லுங்க, எத்தனை பேர் டாக்டரா போறீங்க? கை தூக்குங்க. ஒருத்தர் கூட இல்லையா? ஒரு டாக்டர் கூட இல்லையா இந்த குரூப்ல? கை தூக்குங்க, கை தூக்குங்க. கெட் அப் டார்லிங், கெட் அப். ரெட் துப்பட்டா. எதுக்கோ. வாட் இஸ் யுவர் நேம்? என்னம்மா? தமிழ் செல்வி. சொல்லுங்க, நீட்ல எவ்வளவு மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க? 720. ஸ்பிளிட் அப் சொல்லுங்க. 180. மொத்தம் எத்தனை கேள்விகள்? 200 questions. Very good. Physics, chemistry, botany, zoology. Please give a very big hand for her. இந்த அளவு தெரிஞ்சு வச்சுக்கிறதே பெரிய விஷயம். நீட் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்மள எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போறீங்க? கை தூக்குங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்? நோ. 1. குட். எத்தனை பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்க போறீங்க? ஏண்டா கை மட்டும் தட்டுற? கை தூக்குடா. வேற என்ன பண்ண போறீங்க? லா, டீச்சர். The easiest way I'll tell you, according to psychology, ஒருத்தரா ஆகணும்னு நம்ம நினைச்சோம்னா, ஒரு வேலை செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா, அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு நபரை சந்தித்து நீங்க எப்படி ஆனீங்கன்னு கேட்கணும். Now red dupatta, get up. தமிழ் செல்வி. எத்தனை டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்க என்ன படிச்சீங்க, எத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இதுல என்ன டிஃபிகல்ட்டிலாம் இருந்துச்சு, எத்தனை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்க, போன வருஷம் நீட் கிளியர் பண்ணி மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தவங்க ஒருத்தர்ட்டையாவது பேசுனீங்களா? I'll tell you, நீங்க அந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களோட பயணம் வந்து ரொம்ப சுலபமா போயிடும். Children, please understand, எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளை அடையறதுக்கான ஒரு பாதையும் இருக்கணும். அப்படி ஒரு பாதை இல்ல, குறிக்கோள் மட்டும் இருக்குன்னா அந்த குறிக்கோள் வெறும் கனவாவே போயிடும். Your goal will only be a dream if you don't have a plan to achieve that goal. அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு என்ன செய்யறேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறேனோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்தித்து அவங்கள்ட்ட போய் பேசணும். நீங்க எப்படி ஆனீங்க, என்ன படிச்சீங்க, என்னென்ன உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் நடந்துச்சு. ஜெனரலி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நிறைய ப்ரோக்ராம் நடக்கும் இந்த மாதிரி. ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எப்படி படிச்சாங்க, என்ன ஆனாங்கன்னு. ஆனா மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. உங்கள எத்தனை பேருக்கு லிங்க்டின்ல ப்ரொஃபைல் இருக்கு? லிங்க்டின் 1. ஓகே. உங்கள எத்தனை பேருக்கு இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் இருக்கு? All of you. How many of you have profiles on Facebook? ஓகே. நான் வந்து எல்லாரும் மாதிரி நீங்க இன்டர்நெட்குள்ளே போக கூடாது, சோஷியல் மீடியாலே இருக்க கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நானுமே அதிகமா சோஷியல் மீடியால இருக்கிற ஆள் தான். ஆனால்
என்னோட வேலை 90% எனக்கு கிடைக்கிற வேலை என்னோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து தான் எனக்கு கிடைக்குது. ஸோ அது எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி. எனக்கு கிடைக்கக்கூடிய பேஷண்ட்ஸா இருக்கட்டும், நான் எடுக்கிற கமிஷன் கேசஸா இருக்கட்டும், தேடி போய் பிடிக்கிற சைல்ட் லேபர் கேசஸ், சைல்ட் மேரேஜ் கேசஸ், இதை பத்தின இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே எனக்கு சோஷியல் மீடியால இருந்து கிடைக்குது. அதனால சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு நடக்கிற ப்ரோக்ராம் கூட தான் சோஷியல் மீடியால வரப்போகுது. எத்தனை பேருக்கு பயன்படும்? அப்ப சோஷியல் மீடியா மொத்தமாவே பேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் 90% யூஸ்ஃபுல்லான விஷயங்களை, ப்ரொஃபஷனலி உங்களை முன்னேற்றக்கூடிய விஷயங்களை நீங்க அதுல செய்யணும். 10% என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி ஈஸி. அந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்துல தான் லிங்க்டின் உங்களுக்கு அவ்வளவு உதவியாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறோம், வேலை தேடுறோம், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது வேலை, எத்தனையோ இடத்துல அப்ளை பண்றோம்னு சொல்றவங்க, நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்வேன், லிங்க்டின்ல போய் ப்ரொஃபைல் ஓபன் பண்ணுங்க. அதுலயே அத்தனை ஜாப்ஸ் பாப் அப் ஆகுது. அதுல போய் அப்ளை பண்ணா 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள வேலை கிடைச்சிடும். சில நேரங்களில் நம்ம யோசிப்போம் இல்லையா, சில பேர் வேலையை விடுறாங்க, அடுத்த மாசமே வேற வேலையில சேர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா ஸ்மார்ட்டா அப்ளை பண்ணணும். போய் ப்ரொஃபைல போய் எம்எல்ஏ கிட்டயோ எம்பி கிட்டயோ கொடுத்து ஐயா எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்கன்னா முட்டாள்தனம். அந்த மாதிரி இப்ப யாரும் வேலை தேடுவது கிடையாது. அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்காக போய் என்னைக்குமே நிக்காதீங்க. ஷேம் இஃப் யூ ஸ்டாண்ட் லைக் தட். லிங்க்டின் போங்க. முன்னாடி நான் கல்யாணம் ஆன புதுசுல ஜஸ்ட் when I started psychology, ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஹெட்டா இருந்தேன் எங்களோட காலேஜஸ்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனிஸ் எல்லாம் வேலைக்கு எடுக்கும் போது எங்களுக்கு 100 பேர் ட்ரிபிள் படிச்சவங்க, 200 பேர் மெக்கானிக்கல் படிச்சவங்க அப்படித்தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ எப்படி வேலை கேட்கறாங்கன்னா, ஸ்கில் சொல்றாங்க. ஸ்கில் செட், மெயின் ஃப்ரேம்ல ஒர்க் பண்றவங்க எங்களுக்கு 200 பேர் வேணும். அவங்க என்ன டிகிரி வச்சிருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. நல்ல போட்டோஷாப்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க, வீடியோ எடிட்டிங்ல இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ல வேலை செய்ய தெரிஞ்சவங்க இத்தனை பேர் வேணும். இப்ப இப்படி ஒரு நியூஸ் சேனல்ல உங்களுக்கு வேலை வேணும்னாலும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா இங்க பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ வாட் யூ ஆல் டூ, சும்மா போய் ரேண்டமா நீங்க போய் காலேஜ் தேடாதீங்க. முட்டாள்தனம். நம்ம அந்த காலம் மாதிரி 10 வருஷம் முன்னாடி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வீட்டுக்கு போய் கூகுள்ல போய் உட்கார்ந்து போய் கெரியர்ஸ்ல போய் தேடுங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வெப்சைட்ஸ் என்னென்ன சொல்லுங்க. வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வெப்சைட்ஸ் என்னென்ன? என்னடா, monster.com, எஸ், அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வெப்சைட்ஸ், ஜாப் வெப்சைட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே இப்போ எல்லா ஜாபுமே ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணி வாங்கணும். ஒரு ஜாபுக்கும் என்ன எலிஜிபிலிட்டின்னு பாருங்க. உங்களுக்கு அந்த ஜாப் பிடிச்சிருக்கா, அந்த வேலை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த எலிஜிபிலிட்டியில என்ன டிகிரி இருக்குன்னு போய் பாருங்க. அந்த டிகிரி எந்த காலேஜ்ல இருக்குன்னு போய் தேடுங்க. அந்த காலேஜுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு தேடுங்க. அதுக்கு நீங்க எலிஜிபிளான்னு பாருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்பவுமே பேக்ல இருந்து தான் வரணும், ஃப்ரம் எண்ட்ல இருந்து தான் வரும், கிளைமேக்ஸ்ல இருந்து தான் வரணும். இப்ப நான் ஏதோ ஒண்ணு போய் சேர்றேன் படிக்கிறேன் அப்படின்னா அப்புறமா நாளைக்கு உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சுன்னா அதுல உங்களால வேலையே பார்க்க முடியாது. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், பிடிக்காததை படிச்சு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அப்பா அம்மா காசை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. என்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கோர்ஸ், நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. என்ஜினியரிங் அப்படிங்கறதுல விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து அதை படிக்காதீங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் படிங்க. லேர்ன் டு சே நோ, எஸ்பெஷலி டு யுவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ். முடியாது நான் இதுதான் படிப்பேன், ஆனா நோன்னு சொல்லிட்டு இதை படிப்பேன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? நோன்னு சொல்லிட்டு நான் என்ன படிப்பேன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசையோ அவங்கள மாதிரி அவங்க என்ன படிச்சாங்க, அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத யோசிங்க. ரீசெண்டா நான் இது வரைக்கும் 750 பள்ளிக்கூடங்களுக்கு விசிட் பண்ணியிருக்கிறேன். யூ won't believe, கவர்மெண்ட் ஸ்கூல்ல திருநெல்வேலியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பையனை நான் எழுப்பி கேட்டேன், நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற சொல்லு அப்படின்னு கேட்டப்போ அவன் எந்திரிச்சு சொன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் என்ஜினியர் கேட்டபில்லர். எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க பாருங்க பிள்ளைங்க தீஸ் டேஸ். அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் என்ஜினியர் கேட்டபில்லர். அப்புறம் அவனே சொன்னான், அதுக்கு
நான் வந்து கேட் கேம் படிக்கணும், பேசிக் மெக்கானிக்கல் ஆர் மெக்கட்ரானிக்ஸ் ஆர் இன்னொரு ஏதோ ஒரு டிகிரி ரொபாட்டிக்ஸ், இது மூணுத்துல ஏதோ ஒரு டிகிரி படிச்சா போதும், இது மூணு ஓரளவுக்கு ரெப்யூட்டட் காலேஜ்ல படிச்சா போதும், மினிமம் இவ்வளவு அதுக்கு என்கிட்ட அக்ரிகேட் இருந்தா போதும் அப்படின்னு அவ்வளவு விவரமா அந்த பிள்ளை சொல்லுது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த அளவுக்கு விவரமா இருக்காங்க. நம்ம மண்ணு மூட்டை மாதிரி போய் காலேஜ் மட்டும் தேடிக்கிட்டு அலையக்கூடாது. You understand? It's very, very important. Coming quickly to what is the legal marriage age? I'm a child rights person. எங்க போனாலும் child rights டச் பண்ணாம நான் முடிக்கிறதே இல்ல. Legal marriage age என்னது சொல்லுங்க பாப்போம். 21 எல்லாருக்கும் 21. எஸ் என்னம்மா? கேர்ள்ஸுக்கு 21, பாய்ஸுக்கு இப்பவே விட்டாலும் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்டா உட்காந்து சாவடிக்கிறீங்க? என்ன பாய்ஸ்க்கு என்ன சொல்லுங்க? எல்லாரும் காலேஜ் போறீங்க, எல்லா விஷயமும் கத்துக்க போறீங்க. யூ ஷுட் நோ. 24 பின்னாடி டே அவ்வளவுதானடா அப்படின்றான். சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் சேஸ் 18 years for girls, 21 years for boys. இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் அப்படித்தான். நிறைய பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள் சும்மா அந்த வயசுல லவ் பண்ணும் போது எங்களுக்கெல்லாம் 18 வயசு ஆயிடுச்சு, இனிமே நாங்க ஓடி போயிடுவோம் அப்படின்னு நினைச்சா போக்சோ சட்டத்துல உள்ள போயிடுவாங்க. சைல்டு மேரேஜ் ஆக்டும் பாயும். புரியுதா? கேர்ள்ஸுக்கு 21 அப்படிங்கிறது ப்ரப்போஸ் ஆயிருக்கு, இன்னும் லீகலா நோட்டிபிகேஷன் வரல. ஏன் நான் இதை இப்ப சொல்றேன்னா, நான் சொன்ன டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு. பத்திரிக்கையில போடணும்டா ரமேஷ் BA, அதுக்காக நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்ற ஒரு கேட்டகரி இருக்கு. படிக்கிறோம் இல்ல, டிகிரி வாங்குறோமோ இல்ல, நம்ம டிகிரியை முடிக்கிறோமோ டிகிரி நம்மள முடிக்குதோ அது தெரியாது, ஆனா பத்திரிக்கையில போட்டுறணும், அதுக்காக ஒரு டிகிரி வாங்கணும்ன்ற ஒரு கேட்டகரி கண்டிப்பாக தமிழ்நாட்டுல இருக்கு. ஆந்திரால அதிகமாகவே இருக்கு இல்லையா? பட் கேர்ள்ஸ், ஐ மஸ்ட் சே, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா ஆகிறதுக்கு முன்னாடி பெண்களோ ஆண்களோ திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரொம்ப நாள் நீடிக்காது. இன்னைக்கு நிறைய டிவோர்சஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இல்ல. ஒண்ணு அந்த பையனை மட்டும் சம்பாதிக்கணும், இந்த பொண்ணு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவனை போட்டு பிராண்டி டார்ச்சர் பண்ணுது. இல்ல இந்த பொண்ணு வேலைக்கு போகுது, அந்த பையனுக்கு சம்பளம் பத்தல, அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய ஃபேமிலிஸ்க்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிற அந்த புரிதல் இல்லாம தான் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வருது. நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் or any country for that matter 50% ஆண்கள் இருந்தால் 50% பெண்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாடு வளரணுமா இருந்தா நான் 2 ரிசோர்ஸையும் கம்ப்ளீட்டா பயன்படுத்தணும். ஒரு ரிசோர்ஸை மட்டும் நல்லா வளர்த்துக்கிட்டே போய் இன்னொரு ரிசோர்ஸை நம்ம அக்கா வச்சிருந்தா என் நாடு வளராது. அதே தான் ஒரு ஃபேமிலிக்கும். ஒரு ஃபேமிலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா இருந்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புரிந்து கொண்டு ஒருவரை மதித்தால் மட்டுமே, அவங்களோட படிப்பு அவங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டுமே அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். நிறைய ஹாப்பி ஃபேமிலிஸ்ல நீங்க பாருங்க, அந்த உமன் ஏதாவது ஒன்று செய்யும், அந்த ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படி இருக்கிறவங்களை தயவு செஞ்சு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஆண்களும் பெண்களும் ஒன்னா? லாஸ்ட் குவெஸ்டின் சொல்லுங்க, ஆணும் பெண்ணும் ஒன்னா? எஸ்ஸா நோவா? எஸ் எஸ் எஸ். யூ ஆல் திங்க் எஸ், ஐ வில் சே நோ. ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு. நீங்க விரல் நகம் எடுத்துக்கோங்க, மூக்கு எடுத்துக்கோங்க, நெத்தி எடுத்துக்கோங்க, முடி எடுத்துக்கோங்க, எனி பார்ட் ஆஃப் த பாடி physically different for a man, different for a woman. மண்டைக்குள்ள இருக்கிற மூளையும் அதேதான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு. பிரெயின் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரைட் பிரெயினுக்கும் லெஃப்ட் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பெண்களுக்கு ரொம்ப அதிகமா. அதனாலதான் கல்யாண நாள், பர்த்டே எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்க முடியும். வீட்டுல இருக்கிற அப்பாக்கு ஞாபகமே இருக்காது, பாவம், ஞாபகம் இருக்காது.
பிகாஸ் மென்னுக்கு லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கம்மி. ஏன் அப்படி கடவுள் படைச்சாருன்னா, அந்த காலத்துல குகை மனிதர்களாக இருக்கும் போது மேன் வுட் கோ ஹண்டிங். ஹண்டிங்ல ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான். அந்த ஃபோக்கஸை மட்டுமே பார்த்து இரையை தேடி பிடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். ஆனா வீட்டில் குகையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த குகையை பார்த்துக்கணும், சேஃப் கார்ட் பண்ணணும், சமைக்கணும், வயசானவங்களை பார்த்துக்கணும், சின்ன குழந்தைகளை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும். மல்டி டாஸ்கிங். இன்னொன்னு சொல்றேன், ஆண்களால ஒரு எம்டி பிளெயின் வால் எடுத்துக்கோங்க. அந்த பிளெயின் வாலை எதை பத்தியுமே யோசிக்காம உட்கார்ந்து 10 நிமிஷம் பார்க்க முடியும். பெண்களால முடியுமா சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. முடியவே முடியாது. இந்த வால் ஏன் இப்படி இருக்கு, ஏன் வளைஞ்சு இருக்கு, இதை எப்ப பெயிண்ட் அடிப்பாங்க? வீட்டுல இருக்கக்கூடிய கணவர் வேலைக்கு போயிட்டு இந்த எம்டி வால் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டாருன்னா போச்சு அன்னைக்கு. எங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க அம்மாவை பத்தி தானே யோசிக்கிறீங்க இல்லையா? அப்படின்னு தான் நிறைய நேரங்கள்ல கேட்பாங்க. men and women are completely different. நிறைய நேரத்துல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கும் போது கூட ஏன் இப்படி பண்றானே புரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க. we have to understand that women are different beings on the whole. அவங்களோட ஆசைகளுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து, அவங்களோட ஆம்பிஷன்ஸ்க்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கும் போது குடும்பங்கள் நல்லா இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம பெண் குழந்தைகளோட படிப்பை பத்தி பேசுறோம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நல்லா படிச்சு மார்க் வாங்குற பெண் குழந்தைகளை எந்த தாய் தகப்பனும் படிக்க வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. மார்க் கம்மியா வாங்கிட்டு ஜஸ்ட் பாஸ் ஆனா அவங்களுக்கே உள்ள தோணத்தான் செய்யும், இதை பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அதுக்கு படிப்பும் வரமாட்டேங்குதுன்னு தோணத்தான் செய்யும். So for a woman, the easiest way to be successful is to be productive. எதை பண்ணாலும் பெஸ்டா இருங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. எதை பண்ணாலும் பெஸ்டா தான் நான் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இன்னைக்கு பெண்களுக்கு எல்லா இடத்துலயுமே வாய்ப்பு கிடைக்குது. சமீபத்துல ராயல் என்ஃபீல்டு புல்லட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயிருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய அசெம்பிளி யூனிட்ல 90 பேர் பெண்கள். அசெம்பிளி யூனிட், புல்லட் அசெம்பிளி யூனிட்ல இருக்கக்கூடிய 90 பேர் பெண்கள். அப்ப இது ஆண்களுக்கான வேலை, இது பெண்களுக்கான வேலை அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. எல்லா வேலையுமே பெண்களால் செய்ய முடியும். பெண்கள் வேலை செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது அந்த பெண்கள் அவங்களுக்கு நன்றி கடனாக இருக்க வேண்டும். I don't believe in unnecessary feminism. எனக்கு அதுல உடன்பாடு, நம்பிக்கை கிடையாது. நான் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கேன்னா, நான் வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆச்சுங்க. போன மண்டேல இருந்து நான் அலைஞ்சு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அங்கிருந்து டெல்லியில இருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர். எனக்கும் வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளைல யார் பாத்துக்கிறாங்க? என் அண்ணி பாத்துக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாங்க, அவங்க லீவ் எடுத்து பாத்துக்கிறாங்க. அப்ப I should be thankful to them. என்னைக்கு நான் தேங்க்யூ, நீங்க இதை பண்றனாலதான் என்னால இந்த வேலை செய்ய முடியுது அப்படின்னு அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறனோ, அப்பதான் எனக்கு இந்த வாய்ப்புகள் இன்னும் மென்மேலும் கிடைக்கும், என்னால வளர்ச்சி அடைய முடியும். இதுதான் என்னோட ஹம்பிள் அட்வைஸ் டு மை லிட்டில் கேர்ள்ஸ் ஹியர். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இன்னைக்கு காலையில இருந்து பேசினதுல உங்களுக்கு எத்தனை விஷயம் நினைவு இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது கூகுள் அப்படின்னு ஒரு பெரிய ரிசோர்ஸ், கிட்டத்தட்ட 10,000 லைப்ரரிக்கு சமம். அது உங்க கையில இருக்கு, உங்க போன்ல இருக்கு. போன்ல தேவையில்லாமல் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன கேள்வி இன்னைக்கு என்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ அதை போய் கூகுள்கிட்ட கேளுங்க. அப்படியே இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. CUET அப்படின்னு ஒரு எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, காமன் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இப்ப நீட் இருக்கிற மாதிரி அடுத்த இன்ஜினியரிங்க்கும் பல பிஜிக்கும் அது வரப்போகுது. இப்போ இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 40 யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்துடுச்சு. ஆனா இனி வரும் காலங்களில் அது தமிழ்நாட்டில் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே போய் கூகுள்ல டைப் பண்ணுங்க, will CUET come to தமிழ்நாடு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க, பரவாயில்ல, கூகுள் உங்களுக்கு பதில் சொல்லும். இன்டர்நெட்டை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துங்க, உங்களோட வளர்ச்சி இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த News7 தமிழுக்கு ரொம்ப நன்றி. நான் நிறைய நேரம் பேசி பழக்கம், நான் இதோட முடிச்சுக்கலாமா? Can I finish it? Can I finish? நிறைய பேர் எனக்கு அப்புறம் பேசுறதுக்கு இருக்காங்க. இவ்வளவு நேரம் லஞ்சுக்கு அப்புறமாவும் உட்கார்ந்து பொறுமையா நாங்க பேசினத
கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. மாணவர்களின் மனநிலைக்கேற்ப உரையாடி கல்வியை அவரவர் எதிர்காலத்தை நோக்கி நாம் தேட வேண்டும் என்று கல்வியை வேறு கோணத்தில் பார்க்க உதவியதற்கு நன்றி. இந்த அமர்விற்கு பிறகு கட்டாயம் மாணவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என நம்புகிறோம். உயர்கல்வி வழிகாட்டலில் அடுத்த நிகழ்வு தமிழக மாணவர்களின் வெளிநாட்டு கனவினை சரியான வழிகாட்டுதலுடன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பிரபல கல்வியாளர் திரு சிவபிரகாசம் ராமன் அவர்களுக்கு தமிழ்நாடு நியூஸ்7 தமிழின் கோவை மண்டல தலைமை செய்தியாளர் திரு பிரசாந்த் அவர்களை நினைவு பரிசு வழங்க வருமாறு அழைக்கிறோம். ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்ட் திரு சிவபிரகாசம் ராமன் அவர்களை கருத்துரையாற்ற அழைக்கிறோம். Good afternoon, students. இந்த ஓவர்சீஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 years அதில் இருக்கேன். My profession is basically career counseling. Like students will ask me like, sir, US apply பண்ணோம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த டாப் கண்ட்ரீஸ் யூனிவர்சிட்டிஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி வாங்குறது, இன்டர்ன்ஷிப்ஸ், வேலை வாய்ப்பு. திஸ் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் செஷன் தட் வி டூ. வேர்ல்டு வார் 2 டைமில் பார்த்தீங்கன்னா ஆல் த சோல்ஜர்ஸ், அந்த டைமில் ஹிட்லருக்கு பயங்கரமான எனிமிட்டி இருந்தது. லாட் ஆஃப் ஃபைட் வாஸ் கோயிங் ஆன் இன் வேர்ல்டு வார் 2. தேர் வாஸ் திஸ் மதர் அண்ட் சைல்ட் கால் பிரிக்ஸ் அண்ட் மயர்ஸ். ஒரு லேடியும் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும், தி கால் பிரிக்ஸ் அண்ட் மயர்ஸ் வேர் தேர். அப்போ நிறைய ஆட்கள் தேவைப்பட்டுச்சு டிஃபென்ஸில். பிகாஸ் எல்லா மென்னும் ஃபைட் பண்ணதுனால லேடிஸ் வேர் சிட்டிங் அட் ஹோம், பட் தே வாண்டட் பீப்புள். ஏன்னா வாரில் உங்களுக்கு வந்து ஆள் தேவைப்பட்டுச்சு, ஆர்ட்லரிக்கு தேவைப்பட்டுச்சு, ஹாஸ்பிட்டல்ஸில் சோல்ஜர்ஸ் அடிபட்டு இருந்தாங்க தேவைப்பட்டுச்சு. பட் எந்த விமனுக்கு என்ன வேலை கொடுக்கலன்னு தெரியல. லாட் ஆஃப் விமன் ஆர் சிட்டிங். சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணதுனால பெண்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, பட் யாருக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ ஒரு அமெரிக்கன் லேடி பிரிக்ஸ் அண்ட் மயர்ஸ், ஒரு அம்மாவும் பொண்ணு இந்த டெஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. They formulate test called a psychometric test. Psychometric test enna appadina, it will assess your personality. So for example, you do that test and it will give you a outline about your personality. நீங்க இன்ட்ரோவர்ட்டா, நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா, நீ கிரியேட்டிவான பர்சனா, உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கும், நீ உனக்கு வந்து ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கா, அனாலிட்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்கு. It will give you an outline. Based on that, we can identify, okay, இவங்களுக்கு மனித நேயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, good person, you work in the hospital. உனக்கு analytical skill, mathematical skill நல்லா இருக்கு, you work in the engineering department. So this test காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா most companies today in the world are using this called psychometric. It's a Brigg-Myers test ஒன்று இருக்கு, Holland Code test ஒன்று இருக்கு, 16PF test ஒன்று இருக்கு. Why I'm telling you this is when children, when you choose careers, keep this as an option. எனக்கு skills and ability, see, always when I say career counseling, children will like something and they'll be good at something. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு நல்லா வரும், ஆனால் ஒரு விஷயம் நல்லா பிடிக்கும். இதுக்கு தான் கன்ஃபியூஷன் வரும். சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் சம்டைம்ஸ் அது நல்லா வராது. ஸோ when you're doing a psychometric test, will give an analysis. நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக கூட போய் பண்ணலாம். அது அப்படியே நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம், there is no right and wrong answer in the psychometric test. ஃபார் எக்ஸாம்பிள் I'll tell you, ஒரு பஸ் வருது, ஃபுல்லி பேக்டாக வருது, அடுத்த ஸ்டாப்பில் ஒரு தேட்டர் இருக்குது, ஹிட் மூவி இருக்குது. ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த பஸ்ஸை நீங்கள் எடுப்பீங்களா இல்லை நாளைக்கு எடுப்பீங்களா? நாளைக்கு வில் கோ see the movie. இன்னைக்கு போனாலும் தப்பு இல்லை, நாளைக்கு போனாலும் தப்பு இல்லை. there is no right and wrong answer. but moment you click yes I will take the bus, yes ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே இவர் ரிஸ்க் எடுப்பார்ப்பா, நோன்னு தட்டிங்கன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டார். இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு உங்கள் பர்சனாலிட்டியை எடுத்துக்கும். அந்த கிராஃபிக்கல் ரிப்போர்ட்டாக அது வரும் உங்களுக்கு. அந்த ரிப்போர்ட் அப்படியே உங்கள் கிராஃபில் காமிக்கும். அனாலிட்டிக்கல் ஸ்கில் உங்களுக்கு எப்படி இருக்குது, லீடர்ஷிப் எப்படி உங்களுக்கு இருக்குது, இன்ட்ரோவாட்டா எக்ஸ்ட்ரோவாட்டா. பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் உன்னோட ஸ்கில்லுக்கு, உன்னோட கேரக்டருக்கு, உன்னோட பர்சனாலிட்டிக்கு இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமே. உனக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில் நல்லா இருக்குது, உனக்கு மியூசிக் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், ஒய் கான்ட் யூ கன்சிடர் சவுண்ட் இன்ஜினியரிங்? இட் வில் சஜஸ்ட் யூ. இட்ஸ் நாட் தட் இதுதான் அப்படின்னு இல்லை, இட்ஸ் சப்ஜெக்டிவ் பட் இட்ஸ் சஜஸ்ட் யூ. So usually when we do these career counselings, one-to-one is very good. We understand the social background ellame.
பட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்க டு சூஸ் யுவர் கெரியர்ஸ். செகண்ட் திங் லைக் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் வென் ஃபார் ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் I'll just give you an overview. To do it in 30 minutes is very big. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் யூகே யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த டாப் 200 இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து ரேங்கிங் பயங்கரமான காம்படிட்டிவ்னஸாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் சில யூனிவர்சிட்டிஸ் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. முன்னெல்லாம் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், யூகே யூனிவர்சிட்டிஸ் தான் பாப்புலர். யூ சி தி ஓல்டன் டைம்ஸ், ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட் இப்படி தான் இருந்தது. பட் இன்னைக்கு 2021ல இஃப் யூ சி த வேர்ல்ட் டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த வெஸ்ட், சரி நீங்கள் கேனடாலேருந்து மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, if you, I'll just give you a just roundabout what is happening globally. Like if you start from Canada, you have University of Toronto, McGill University, University of British Columbia. University of British Columbia, and the president, Prime Minister Justin Trudeau padicha university. University of Waterloo. You come to US, in the universities not top 200 la irukku. If you come to US and the Ivy Leagues nu sollakodiya ella universities ulla irukku. Harvard, Stanford, Yale, Princeton, Brown, Duke, University of Michigan, Ann Arbor, New York University, Carnegie Mellon University, all these are inside. Idu koda paravailla. If you come to Mexico, there is Autonomous University of Mexico. Nenchu parunga, Mexico iniki top 200 la vandirchu universities la. You come to South America, Colombia, University of Los Andes is there from Colombia. Chile, University of Chile is inside in the top 200. Brazil la pathina University of Sao Paulo is inside top 200. And if you come to Argentina, University of Buenos Aires is there. இதெல்லாம் முன்னாடி இல்லை. Then if you come towards Europe, of course, உங்களுக்கு வந்து ஸ்பெயின்ல University of Barcelona is there. அப்படியே நான் வந்தீங்கன்னா France, University of Sorbonne University, University of what is that? Italian of these universities. Straight if you see the longitude, France கீழ பாத்தீங்கன்னா Africa வரும். University of South Africa, Cape Town University is coming in the top 200. We have a university from Africa. UK எடுத்துக்கிட்டீங்கன்னா of course Oxford University, Cambridge, London School of Economics, King's, Imperial, Warwick, Manchester, இது மாதிரி யூனிவர்சிட்டிஸ். அயர்லாந்து பார்த்தீங்கன்னா University of Trinity University, University College Dublin இருக்கு. If you go to Switzerland this side, Basel University, ETH Zurich is there. If you go to Germany, Technical University Munich, Technical University Heidelberg. Why I'm telling you this is, there's a reason. Then if you go to Denmark, University of Copenhagen, Norway, University of Oslo. If you go to Austria, University of Vienna. If you go to Italy, Polytechnic University. Then, if you come to the Middle East, from Saudi, you have King Al Aziz University. From Qatar, you have Qatar University. From Kazakhstan, you have the Kazakh University. This is the top 200 in the world, I'm telling you. We are not in the list. Then, come this side. If you tell Israel, we have Hebrew University of Jerusalem from Israel, which is very, very good for agriculture technology. இந்த பக்கம் வந்தீங்கன்னா of course India starts. We have Lomonosov State University from Russia. India பார்த்தீங்கன்னா which are the universities from India? Any guess? IIT Bombay, IIT Delhi and Indian Institute of Science. இது மூணு இருக்கு. If you shift to China, we have Tsinghua University, Fudan University, Jiaotong, 8 universities மேல இருக்கு top 100ல Chinaல. You won't believe it, today students from US are coming to China to study. There's a reason, I will tell you. Then if you go from Taiwan National University. If you look at Hong Kong City University, Hong Kong. Then if you look at South Korea, South Korea, there's something called SKY. Many students apply for that because they get a lot of scholarships. SKY, Seoul National University, S, Y, Yonsei University, K is Korea Advanced Institute of Science and Technology. Then of course, finally Japan, Osaka University, University of Tokyo. If you come down to Southeast Asia, in Malaysia, you have University of Malaya University, University Science Malaysia. Singapore, smaller than Chennai. We have National University of Singapore, Nanyang Technical University. Australia, Australian National University, University of Sydney, University of Melbourne. You look at Auckland finally, Auckland University. In the top 200, கிட்டத்தட்ட 30 countries உள்ள இருக்கு. Why I'm telling you this list is, என்னைக்காவது அந்த நேம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். Now people might ask me, sir, top 200னா என்ன, எதை பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி ரேங்கிங் கொடுக்குறாங்க, வேறு இது உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி நம்ம எங்கே இருக்கோம் உலக லெவலில் அப்படின்னு. இவ்வளோ குட்டி குட்டி கண்ட்ரிஸ் have come in the top 100. How they give the world ranking is 50% marks goes for research and development. நீ இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் கொடுக்குற, நீயும் கொடுக்குற. How many of you have submitted innovations, projects? How many of you submitted patents? என்ன நீ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க?
இந்த யூனிவர்சிட்டி இவ்வளவு புதுசா கண்டுபிடிச்சு இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கு, அவன் பேட்டன்ஸ் தான் பார்க்கறான். 5% goes for international student strength. உன் யூனிவர்சிட்டியில எவ்வளவு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நான் 5 மார்க்ஸ் தரேன். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு 5 மார்க் தரேன். இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டிக்கு 5 மார்க்ஸ் தரேன். They are not giving for Wi-Fi or bus or anything like that. 50% goes for R&D. That is where we lose out. நீங்க பேட்டன்ஸோட வேர்ல்ட் பேட்டன்ஸ் பாருங்க, ஹையஸ்ட் 5 lakh பேட்டன்ஸ் மேல சைனாஸ் ஃபைலிங். நான் அது பெருமைக்காக சொல்ல, அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி. 5 lakh ஸ்டூடெண்ட் 5 lakh பேட்டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஃபைல் பண்றான். நெக்ஸ்ட் கம்ஸ் US with 3.5 lakhs. Switzerland files. We file per year only 25,000 plus patents. So in terms of research and development is very, very important in terms of, in standing the world. This is the overall view of what is happening globally. Generally, if you see like, what is it? Students பொறுத்த வரைக்கும், if you look at, application process, then when students ask me like, sir, US, UK, Australia, New Zealand, எல்லாம் expensive. வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல் நான் இப்போ ஃபஸ்ட் இயர் நான் காலேஜ் இப்போ இந்தியாவில் ஜாயின் பண்ணுறேன், நான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி மாஸ்டர்ஸில் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள், ஒர்க் மைக்ரோ லெவலாக ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒர்க் பண்ணுங்க. மேம் சொன்ன கான்செப்ட்லாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சி ஃபர்ஸ்ட் திங் இஸ் சூஸ் த ரைட் ப்ரோக்ராம். யாருக்கு அது பார்க்காதீங்க. ஐ ஹவ் டன் கவுன்சிலிங் ஃபார் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், எனக்கே வித்தியாசம் தெரியாது, பட் தே வென்ட் ஃபார் 2 separate courses to New Zealand. Why I'm telling this, children are unique. யார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் கோர்ஸ் வந்துச்சு. கம்ப்யூட்டர்ஸ் எடுத்தால் ஏஐ போகுது, வர்ச்சுவல் ரியாலிட்டி போகுது, டேட்டா அனாலிட்டிக்ஸ் போகுது, கிளவுட் கம்ப்யூட்டிங் போகுது, எத்திக்கல் ஹேக்கிங் போகுது, சைபர் செக்யூரிட்டி போகுது, மெஷின். டூ மச் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆர் தேர். We need to give all the clusters to the children. So identify and choose a course correctly, choose an institution, go and visit them, go and visit the classrooms, meet the teachers and everything. So do that clarity first, choose the right course. Usually check the modules, check the content. Oh, இதெல்லாம் நம்ம படிக்க போறோமா, ஓ இதெல்லாம் கண்டென்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் மைக்ரோ லெவல் 4 வருஷத்துக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிரியேட் அ குட் ப்ரொஃபைல் ஆன் LinkedIn. There's a website called Glassdoor. I know how Glassdoor, Monster, இதெல்லாம் வந்து ஜாப் ப்ரொஃபைல் வெப்சைட்ஸ். உங்க ப்ரொஃபைல் ஆக்டிவா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. Companies don't come and interview today, they search everything in LinkedIn. For example, எனக்கு இப்போ ஒரு என்ன சொல்லுது, சூலூர்ல எனக்கு 100 பேர் வந்து ஐடில வேணும் அப்படின்னு US கம்பெனி நினைச்சதுன்னா LinkedInல சர்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். யூஎஸ்ல இருந்து அவன் வந்து ஹோட்டல்ல எடுத்து தங்கி இன்டர்வியூ பண்ண மாட்டான். They just going to search, use the keywords. I want this Java programming, C++ from Sulu area அப்படின்னா டட்டு லிஸ்ட் கொடுத்துருவான் 500 பேரை. மறுபடியும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஐ நீட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஆர் திஸ் லாங்குவேஜ், ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அந்த 100 பேருக்கு மட்டும் மெயில் போவோம் யூஎஸ்லேருந்து, இந்த டைமில் உட்காந்து ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணு அப்படின்னு. கீப் யோர் சோஷியல் மீடியா ஆக்டிவ், ப்ரொஃபைல் வெரி ஆக்டிவ், எஸ்பெஷலி இன் LinkedIn, Glassdoor, Monster, these are job search websites. Second thing is, see நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. இந்த மெக்கானிக்கல் நீங்கள் எவ்வளோ நல்ல சிலபஸ் படித்தாலும் 40% தான் உதவும். சரி, நான் எப்படி அப்டேட்டடாக இருக்கிறது அப்படின்னா, you follow all the top companies. For mechanical எடுக்கிறீங்களா, சரி ஆட்டோமொபைலில் என்னென்ன பிக் கம்பெனிஸ் லைக் டெஸ்லா, or let it be like big electric companies in China like NIO. Follow these companies in Twitter. Follow these companies in Twitter. Suppose you're an IT guy, follow Amazon, follow Microsoft, follow all the big SaaS companies. Because daily update கொடுத்துட்டே இருப்பான். நான் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ யூ வில் நோ இண்டஸ்ட்ரி எப்படி போகுது, நம்ம ஏதாவது மிஸ் அவுட் பண்ணுறோமான்னு அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வரும், டுடே நீங்கள் உங்கள் சிலபஸ் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் 2 stroke engine தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் மெக்கானிக்கலில். இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல் சிஸ்டம்ஸ் போயிடுச்சு, ஹைப்ரிட் எலக்ட்ரிக் போயிடுச்சு, ஆட்டோனாமஸ் வெஹிக்கல் சிஸ்டம் வரைக்கும் போயிடுச்சு. வி ஆர் அவுடேட்டட், பட் நோ ப்ராப்ளம். வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஆன்லைன் கோர்சஸ் எடுக்குதுங்க. ஸோ இந்த கோர்ஸ் 4 வருஷம் படிக்கிறோம், ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம கோர்ஸில் இல்லை, என்ன பண்ணலாம்? டோன்ட் பேனிக். யூ கோ டு சம்திங் கால் MOOC, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். பிளாட்ஃபார்ம்ஸ் edx.org, Coursera, Udemy, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ். நான் சொல்ல மொத்த யூனிவர்சிட்டிஸும் இந்த பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாக கொடுக்குது கோர்சஸ் உங்களுக்கு. அந்த edx.org வெப்சைட் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ வாண்ட் டு சர்ச் ஃபார், லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு சர்ச் ஃபார் சம்திங் ஃபார் ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் சிஸ்டம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன்னு யூனிவர்சிட்டி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்வர்ட் ஆஃபரிங் திஸ் ப்ரோக்ராம் 3 weeks, யூனிவர்சிட்டி ஆஃப் சே ஆக்ஸ்ஃபோர்ட், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நிறைய அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுவோம். 3 weeks ப்ரோக்ராம், 4 weeks ப்ரோக்ராம், 6 weeks. தேர் ஆல் செல்ஃப்-பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது நீங்கள் எப்போ வேணால் முடிச்சுக்கங்க. யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஓன் டைம், டூ தி அசைன்மெண்ட்ஸ், எல்லாமே ஃப்ரீ. கண்டென்ட் வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும், நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா டியூ வாண்ட் அ சர்டிஃபிகேட்னு கேட்கும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எஸ்ன்னு அழுத்திங்கன்னா $10, $15 கேட்கும். சப்மிட் பண்ணுங்க, சர்டிஃபிகேட் யூஎஸ்லேருந்து வரும். அதை அப்படியே தூக்கி LinkedInல போடுங்க. அப்கிரேட் யுவர் செல்ஃப்.
Don't blame your parents. See what you can upgrade. Keep upgrading. Today world is very fast. Third thing is, when we go for counseling to schools, we don't tell the children, நீ 10th முடி 12th முடி யூஜி முடி பிஜிக்கு அப்புறம் வேலைக்கு போகணும், 8th இருந்து வேலைக்கு போக சொல்றோம். I'll tell you how. This is happening in the world. You go for freelancing. இந்த வடிவேல் சொல்ற அப்படி இல்லை, ஆனால் பிஸியாக இருக்கணுமே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில்ட்ரன் ஷுட் நாட் பி ஐடில். இப்போ ஃபீவர்னு ஒரு வெப்சைட் இருக்கு, FIVER, டாப் டால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இந்த வேர்ல்டு. உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியுமோ உங்கள் ப்ரொஃபைல் அது உள்ளே போடுங்க, உங்களுக்கு ஆள் வரும். சார் எனக்கு வெப் டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டேன், ஒரு 5000 செலவு பண்ணி உங்கள் ப்ரொஃபைலத்துக்கு உள்ளே போடுங்க, ஃபோட்டோ போடுங்க, எனக்கு ப்ரொஃபைல் இந்த வெப் டிசைனிங் பண்ண தெரியும், ஐம் ஃப்ரம் இந்தியான்னு போடுங்க, உங்களுக்கு கால்ஸ் வரும். Somebody from Sweden will call, somebody from Africa will call, can you do this thing for me? You do, they will pay you in dollars. Sir, I know singing, can I teach someone? Teach. எனக்கு knitting தெரியும், சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கு தபலா தெரியும். That freelancing is for everybody. எனக்கு multiple languages தெரியும், translator போங்க. Start getting employed into that financial world easily. There are a lot of freelancing websites, Top Tale, Fever. So get yourself employed earlier in life. Fourth point is volunteering activities. முடிஞ்ச வரைக்கும் participate பண்ணுங்க. It's very very important. Maybe it's a blood donation camp, maybe it's an NGO activity. Do some kind of volunteering activities. It's very good for profile building process. Fifth, participate in one sporting event at least. Don't stay idle. If you look at US, most of the universities, you know who's the highest paid? Not the maths teacher or the physics teacher or chemistry teacher. It's a football coach. They paid in millions of dollars. இங்க பாதி ஸ்கூல்ல கிரவுண்டே இல்லை. It's very very important to keep yourself physically fit. If you do not physically fit, in the cognitive activity இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி டேக் பார்ட் பண்ணுங்க. ஏதாவது சம்திங் டீம் பிளே வச்சுங்க. For example, when I see students when submitting the resume for TCA or Wipro after 4 years, அந்த ஹாபீஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருவாங்க. சார் நான் போகிறது கோடிங் ஜாப், ட்ரெக்கிங் போட்டதுனால எப்படி சார் எனக்கு வேலை கொடுப்பான்? போடு, வேலை கொடுப்பாங்கிறத விட ட்ரெக்கிங் நீங்கள் போடும்போது அதை வச்சு ஒரு ஹெச்ஆரால் என்ன டிரைவ் பண்ண முடியும்? உனக்கு ஃபிசிக்கலி ஃபிட் பர்சன், உனக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கு, யூ ஹேவ் அ டீம் எபிலிட்டி, டீம் ஒர்க்கிங் எபிலிட்டி, யூ ஹேவ் அ கோல் செட்டிங். இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுற ப்ரொஃபைல்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் யோர் ப்ரொஃபைல். மைக்ரோ everything. So do additional programs, keep your social media active, do freelancing websites, please access them. உங்களோட CV பொறுத்த வரைக்கும் try to make sometimes this 30 seconds or 1 minute video CV. Most companies like that today. They don't have time to sit and see, papers. Try to make a 30-second video CV. For example, show your creativity. If you're entering into production, into some kind of a design, product design engineering or something like that, do a 30 seconds video CV about yourself, which shows that you're a more creative person. It's faster to access. Is my thing. And one more thing next in colleges, participate in competitions. Don't leave. Maybe it's a global competition, maybe it's within Coimbatore or in Salem, whichever. Competitions are hotspots where companies note people faster. So build your profile thing. When it comes to your second year, if you're looking into overseas, plan. So நான் US plan பண்றேன் அப்படின்னா, okay, GRE prepare பண்ணுமா, IELTS prepare பண்ணுமா, என்ன prepare பண்ணணும்? Don't go and waste parents' money registering for every exam without any reason. தெரிஞ்சு பண்ணுங்க. ஜாப்பனீஸ் படிக்க போறேன், எதுக்கு படிக்க போறேன்னு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் வை ஜாப்பனீஸ், ஓகே, என்னென்ன கம்பெனிஸ் கேட்கறான், ஏன் ஜப்பானுக்கு போய் வேலை நம்ம போகணும், அவன் நம்மளோட குட்டி கண்ட்ரி, கரெக்ட். Today Japan will tell you what's the problem, why they're asking for people. It's the entire population is getting old. ஒரு ஜெனரேஷனே எங்கள் வயசாயிடுச்சு. நீங்கள் ஜப்பான் போனீங்கன்னா உங்களோட எலிவேட்டர் லிஃப்ட் எல்லாமே ஸ்பீடை கம்மி பண்ணிட்டாங்க. பிகாஸ் முக்கால்வாசி சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஆல் தி யங்கர் ஜெனரேஷன் ஆர் பிஸி ஒர்க்கிங். பெரியவங்களை பார்க்க ஆளே இல்லை. உங்களுக்கு டைப்பர்ஸ் இருக்கு இல்லையா, குழந்தைங்க யூஸ் பண்ண டைப்பர்ஸ், அதோட வயசானவங்க யூஸ் பண்ண டைப்பர்ஸ் தான் ஜப்பானில் அதிகமாக விற்குது. அண்ட் தட்ஸ் வை ரோபோட்டிக்ஸ் இஸ் கெட்டிங் வெரி வெரி பிக் இன் ஜப்பான். இப்போ இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அட்டாச் பண்ணால் சென்சர்ஸ் கொடுத்துட்றான். இப்போ ஒரு வயசான வீட்டில் உட்காந்துருக்கு ஒரு காஃபி எடுக்கணும்னா அது ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் வை ரோபோட்டிக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் ஜப்பான். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இஃப் யூ கோ டு சம் ஆஃப் த ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் தேர், இஃப் நீங்கள் ஒரு காஃபி கியோஸ்க் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், காயின் போட்டு ஒரு காஃபியோ இல்லை கூல் ட்ரிங்கோ ஆன் பண்ணும். நீங்கள் பக்கத்தில் போக பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்கேன் பண்ணும். இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்கேன் யூ, என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, டெம்பரேச்சர் என்ன, மழை பெய்யுதா, இது அதை பேஸ் பண்ணி கொடுக்கும். இந்த குளிர்து, வயசானவன் காஃபி சாப்பிடுங்களேன், இட் வில் சஜஸ்ட் யூ. It understands everything and gives you solutions faster. So Japan is moving like that. So that's why they look for more workers. Usually they are looking for skilled labor from India. So if plan it, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, காலேஜஸ் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குன்னா ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணுங்க. அப்போ இது படிச்ச, ஏன்னா ஜாப்பனீஸ் இஸ் டிஃபிகல்ட். ஃபாரின் லாங்குவேஜஸ், French is easy, Spanish is easy, German is easy,
But if you look at Korean, Japanese, and Chinese, very difficult. My own Chinese classmates, they don't know how to write Chinese. It's very difficult. Chinese, Mandarin, Cantonese, Hokkien. So when you want to invest in a foreign language, super duper idea. But edukka pandrom, enna use plan pannunga. Japanese. Second thing is German. German is a very, very good option if you're looking for some kind of a free education. Public universities in Germany are free. Sir, ennaala US level selavu panni po mudiyadhu, Australia panna mudiyadhu. I am looking at ennaala nalla padikka mudiyum. Enakku vera edha nalla country options irukna, Norway and Germany give free education. It's not free education, it's the public universities are free for the local students. International students ku free da. All the public universities are free. They have something called the technical universities and University of Applied Sciences. Plan pannunga. Adukku enna pannano, you maintain your undergraduation marks nicely. German language requirements, there are 6 levels, A1, A2, B1, B2, C1, C2. It's very easy. Tamil nalla varavungalukku German varum. Na paathathu dhaan. So if you're good at Tamil, German will come because it's very, that language is so strong. For some reason I can see that. So German kathukadhu easy. Idhe 26 alphabets dhaan. English oda adhe 26 alphabets dhaan. Say you 3 level kathukittingna it'll be easier. And when you apply for the universities, it's very, very easy to get. Just maintain good marks. So you can apply, study masters free in Germany, especially students who are looking for mechanical, mechatronics, and those kind of options like that. So in the profile building process, keep it in mind. That's my most important thing. And one more thing is in terms of, I wanted to mention this as a counselor. ஏன்னா ரொம்ப நாளா இந்த டிவியில் சொல்ல முடியல, பட் இந்த டைமில் சொல்லலான்னு பார்க்குறேன் நான். See, மெடிசன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் I see them going overseas for medicine for MBBS. This is something I know with my 20 years of experience. நான் மெடிசன் பண்ணதே இல்லை. My parents both are doctors. மெடிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the major problem is students don't understand is 2 things. One, clearly I'm telling you, நல்லதோ கெட்டதோ இந்தியா வந்து பிரச்சனை இல்லை. You finish it, you get your degree. But overseas பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் எடுத்துக்கலாம். You study in US or whichever country, or you go to Philippines. But when you come back to India, problem number 1, when you come back to India, you need to write the foreign medical graduate exam. If you look at the MCI policy, it says that, seri, inga seat kedakkalana odu. Philippines po, anga po. Second thing is, my personal suggestion, these are all very risky choices. Quality of education, everything is subjective. Think of all those parameters. Still, na ponu nenikra students, fine. But in the 5-6 years, நீங்க படிச்சுட்டு திரும்பி வரும்போது உங்களுக்கு ஒரு கேட் போடுவான். நீ ஃபாரின் மெடிக்கல் எக்ஸாம் கிராஜுவேட் கிளியர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுமா, நீங்கள் அதுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் 18 பேப்பர்ஸ் வரும். சர்ஜரி, ஆப்ஷன் கைனகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, வாட் இஸ் தட், கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, எல்லாமே 18 பேப்பர் அதில் கவர் ஆகும். இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட் எக்ஸாம். அது கிளியர் பண்ணாதான் நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். That is why we see lot of students not completing that part. அப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ்க்கு அது டெட் இன்வெஸ்டாக போயிடும். நான் பையனை 20 lakhs கொடுத்துட்டேன், டாக்டர் ஆகிடுவானா? இல்லை. நீங்கள் உள்ளே வந்து இதுக்கு எக்ஸாம் சரி கிளியர் பண்ணிட்டீங்க, கதை முடிஞ்சுதா? முடியல. யூ ஆர் ஜஸ்ட் அன் எம்பிபிஎஸ் டாக்டர். ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு கோ ஃபார் யோர் பிஜி நீட். இன்னைக்கு வில்லேஜில் இருக்கிற ஆளுங்களே போர்டை பார்த்தா தெரியும், சார் அவர் வெறும் எம்பிபிஎஸ் டாக்டர் தானே. நீங்கள் பிஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பிஜி நீட் இருக்குது. பிஜி நீட் ப்ரிப்பேர் பண்ண அந்த 3 years. அதுக்கப்புறம் நம்ம கதை முடிஞ்சுதா? இல்லை. யூ ஹேவ் சம்திங் கால் த எஸ்எஸ் நீட், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, ஆப்ஷன் கைனகாலஜி ஆர் ஆன்காலஜி, வாட் எவர் இட் இஸ். தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அது ஒரு 3 years. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன? நான் சர்ஜரி படிச்சுட்டேன், ஐ வாண்ட் டு ஸ்டடி ஆன்கோ சர்ஜன், கேன்சருக்கு ஒரு சர்ஜன், நியோநாட்டல் சர்ஜன், பிறந்த குழந்தைங்க சர்ஜரி பண்ணுறது, கார்டியோ தொராசிக் சர்ஜன், ஸோ கார்டியோ வாஸ்குலர் சர்ஜன், அது 3 years. ஸோ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 3, 11 வருஷம். பேரண்ட்ஸோட ஃபினான்சஸை பிளான் பண்ணுங்க. பேரண்ட்ஸோட ஃபினான்சஸை பிளான் பண்ணுங்க. திங்க் ஆஃப் ஆல் திஸ். மெடிசன் இஸ் நாட் 100 meters, இட்ஸ் அ மேரத்தான். 11 வருஷம் நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி ஆகணும். பட்ஜெட்டு, நம்ம டைமு. நான் சொல்கிறது வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும். ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங். நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல. திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் திங். ஐ சி லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கண்டினியூ. ஸோ மெடிசன் பொறுத்த வரைக்கும் திங்க் ஆல் திஸ். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்னா தைரியமாக இறங்குங்க. பிளான் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். தட்ஸ் சம்திங் ஐ வாண்டட் டு மென்ஷன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஐ விஷ் யூ ஆல் குட் லக் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.
பல நாடுகளையும் பல பல்கலைக்கழகங்களையும் எங்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது மட்டுமின்றி அதில் படிக்கவும் ஊக்கமும் உத்வேகமும் அளித்ததற்கு நன்றி. அமர்வின் அடுத்த நிகழ்வு ஆயிரக்கணக்கான IAS அதிகாரிகளை உருவாக்கும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் நிறுவனர் திரு சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்களை கௌரவிக்க News7 தமிழின் மூத்த ஆசிரியர் திரு ரியாஸ்தீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் நிறுவனர் திரு பேராசிரியர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்களை கருத்துரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். காலையிலிருந்து பல்வேறு சிறந்த முன்னுதாரணமாக திகழக்கூடிய முன்னோடிகளின் அறிவுரைகளை, ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று News7 தொலைக்காட்சி மிகவும் ஒரு சிறப்பான மீடியா என்றாலே வெறும் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கருவி அப்படி என்று நினைக்காமல், மக்களிடம் விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்காக அற்புதமான ஆக்கப்பூர்வமான பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அண்மை காலத்தில் News7 செய்து வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கல்வி கண்காட்சி இன்றைய தினம் கோயம்புத்தூரில் நடக்கிறது. இப்போ ரீசண்டாக எனக்குள்ள மனசில் தோணுச்சு, என்னாச்சு, வித்தியாசமான ஒரு சிந்தனைகள் இந்த தொலைக்காட்சியிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசண்டாக பட்டறை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி தமிழகம் முழுக்க போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்காக இலவச விழிப்புணர்வு முகாமை நடத்திக்கிட்டு இருக்காங்க News7. அதனைத் தொடர்ந்து கல்வி கண்காட்சி எனக்கு தெரிந்தவரை முதல் முறையாக நடக்கிறது என்று நினைக்கின்றேன். டெமோக்ரஸியில் ஒரு 4 விஷயம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, தென் முக்கியமான ஒன்று மீடியா. இந்த 4 தான் 4 pillars ஆஃப் அவர் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஒன்று டு மேக் லாஸ், அதான் லெஜிஸ்லேட்டிவ். 2 டு இம்ப்ளிமெண்ட் த லாஸ், அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ், அதான் பியூரோக்ரேட்ஸ், அதுதான் நான் பேச போகிறேன். 3 டு uphold தி லாஸ், டு ப்ரொடெக்ட் த லாஸ், அதுதான் ஜுடிஷியரி. இந்த மீடியா ஒரு லா உருவாக்குறதுக்கே காரணமா இருக்குது, ஒரு லாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காரணமா இருக்கு, ஒரு லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் காரணமா இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையுமே நான் யோசிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு ஆக்டும், போக்சோ சட்டமா இருக்கட்டும், குழந்தைகளுடைய அந்த பாலியல் துன்புறுத்தல் இந்தியாவில் அதிகமா இருக்குன்னு சொல்லி மீடியா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்ட் வெளில வந்துச்சு. எனி ஆக்ட், மணி லாண்டரிங் ஆக்ட், மீடியா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்ட் வெளில வந்துச்சு. ஏன் இதை நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா, தியாகச்செம்மல் அவர்களுடைய தலைமையின் கீழ் News7 எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முயற்சி தான் இப்போ எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. எதிர்காலத்தில் இந்த விழிப்புணர்வு மூலமாகவும் பல ஆக்டுகள்
வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ஆக்டுகள் வந்து ஒவ்வொரு சட்டங்களும் மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்னோட டாபிக்ஸ்குள்ள நான் வரேன். நான் தமிழகத்தில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் சென்ற வாரம் வெளியில் வந்துருந்துச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எப்பொழுது ரிசல்ட் வந்தாலும் சரி, அப்பொழுதெல்லாம் தமிழகம் தலை நிமிர்ந்தது அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம எப்பயுமே பார்த்திருப்போம். இந்திய குடிமைப்பணி தேர்வில் அண்மை காலமா தமிழகம் தலை குனிந்தது அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போட்டித் தேர்வில் குறிப்பா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல தமிழக மாணவர்கள் நிறைய பேர் வந்து வெற்றி பெறதில்லை அப்படின்றதான் இதனுடைய இப்போ ஒரு வாரத்தோடைய மிகுந்த ஒரு மீடியாவில் டிஸ்கஷன் இருக்கக்கூடிய பெரிய டாபிக். இந்த ஒரு நேரத்தில் கல்வி கண்காட்சியில் கேரியர் ஆப்ஷன் இன் தி சிவில் சர்வீசஸ், அது மட்டும் இல்லாமல் அரசு பணிகள் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளை பற்றியுமே ஒரு சின்ன அறிமுகம் கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலே ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இதில் 4 தலைப்பில் சின்ன சின்ன விஷயங்களை இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆசைப்படுறேன். ஒன்று, செலெக்ஷன் ஆஃப் த கெரியர் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேடம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் தான் கேட்க வாய்ப்புகள் கிடைச்சிது. பட் அதில் ஒரு அருமையான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுவர் பர்சனாலிட்டி இஸ் த ஒன் விச் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் டெஸ்டினி. ஸோ கீப் யுவர் பர்சனாலிட்டி ஆல்வேஸ் வெரி பாசிட்டிவ். அது இறுதியாக முடிக்கிறப்ப முதல்ல வந்து நம்ம பர்சனாலிட்டி வந்து தேங்க்ஸ் சொல்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும், சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு விசுவாசமான பர்சனாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லி முடித்தாங்க. சார் அதே போல் பேசுகிறப்ப எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உலகம் முழுக்க இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கேரியருக்கும் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பற்றியும் ரொம்ப எக்ஸலண்டாக பேசியிருக்காங்க. நான் இப்போ பேச போகிற விஷயங்கள் எப்படின்னா, இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில், மிகுந்த திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில், முற்றிலும் பாதுகாப்பான ஒரு விஷயமான ஒரு கேரியரை பற்றி பேச ஆசைப்படுறேன். அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமா நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னா அதுல 24 பணியிடங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணியிடங்களின் எண்ணிக்கை வேறுபடும். 22 இருந்து குறைவா 22 பணியிடங்களுக்காவது ஒவ்வொரு ஆண்டும் அறிவிப்பு வரும். அதுல ஐஏஎஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பணி, ஐபிஎஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பணி, ஐஎஃப்எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பணி. ஆனால் அதுல எத்தனை பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா ஒரே தேர்வு தான். ஆனா என்னென்ன பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்கு, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்லேயே கஸ்டம்ஸ் தனியா இருக்கு, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் தனியா இருக்கு, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்கு, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்கு, இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் இருக்கு, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இருக்கு, இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீசஸ் இருக்கு, இந்தியன் போஸ்டல் சர்வீசஸ் இருக்கு, தென் டானிக்ஸ் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு, டானிப்ஸ் சர்வீசஸ் இருக்கு, அதாவது நம்மளுடைய யூனியன் டெரிட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் சொல்லுவோம், அதை இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீசஸ் இருக்கு. இப்படி பல பணியிடங்கள் ஒரே தேர்வு மூலமா தேர்ந்தெடுக்கப்படும் தேர்வு தான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சிறு வயதில் ஒருவேளை நம்ம டாக்டராக ஆசைப்பட்டு அது நடக்காம போச்சு அப்படின்னா கூட அது வருத்தமே இல்லாத அளவுக்கு ஒரு பணி வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க டாக்டராக ஆசைப்பட்டது நடக்கல அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரி ஆகி ஒரு நாள் நீங்க ஹெல்த் செக்ரட்டரியா நீங்க உங்களை வந்து பணியில் அமர்த்தினாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே என்டையர் தமிழ்நாடுடைய ஹெல்த் பாலிசியை நீங்க தான் வடிவமைக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. அதே போல நீங்க வந்து ஒரு இன்ஜினியராக ஆசைப்பட்டீங்க, அது நடக்காம போச்சு அப்படின்னா கூட நீங்க ஐஏஎஸ் ஆனீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களை வந்து இன்னைக்கு பிரதாப் ஐஏஎஸ் வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் கமிஷனரா அப்பாயின்ட் பண்ணி மொத்த இன்ஜினியர்ஸுமே அவர் கண்ட்ரோல்ல கொடுத்து கோயம்புத்தூருடைய மொத்த வளர்ச்சி நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்றப்ப அந்த இன்ஜினியர் கனவும் வந்து கண்டிப்பா பூர்த்தி அடையும். மூன்றாவது விஷயம், நிறைய பேருக்கு ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும். ஒருவேளை உங்களால் ஆடிட்டர் ஆக முடியலன்னா கூட
நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவதன் மூலமாக ஐஆர்எஸ் பணியில சேர்ந்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மொத்த பேருமே இந்த ஐஆர்எஸ் ஆபீசர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் மூலமா உலகம் முழுக்க வந்து பல்வேறு நாடுகளில் ஈவன் யூஎன்லேயே போயிட்டு வந்து நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கு. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பசிலையும் நம்மளுடைய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர்ஸ் they will be working. தேர்ட் செக்ரட்டரி, செகண்ட் செக்ரட்டரி, ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, அம்பாசிடர், இப்படி வேரியஸ் பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு பவர்ல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அருமையான ஒரு பதவி. அதே போல யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஒருவேளை வெற்றி பெற முடியலன்னா கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் மூலமா வெற்றி பெற்று டெப்டி கலெக்டர், டிஎஸ்பிஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இப்படிப்பட்ட பதவிகளுக்கு நம்ம போக முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கல்வி தகுதி தான், அதாவது ஜஸ்ட் ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதி வெற்றி பெற முடியும். இங்கே பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் they are not going to ask. Where did you study? எந்த காலேஜில் படிச்சீங்கன்றதை they are not going to verify. And what is your family background? They are not going to check. And are they expecting any fees? அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ்க்கு ஜஸ்ட் 100 rupees ஃபீஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ even a candidate from normal background they can come and they can become a king if they are going to write the civil service examination. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் கமிஷன் பிரதாப் ஐஏஎஸ் முதல் முயற்சியில ஐஏஎஸ் ஆனவர், தமிழகத்தின் முதல் மாணவராக வெற்றி பெற்றவர். 22 வயசுல இருக்கக்கூடிய யங்கஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் இன் இந்தியா. 22 வயசுல ஐஏஎஸ் ஆயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. அந்த வாய்ப்புகளை தேடி நம்ம தான் ஓடணும். சார் சொல்லாங்க லிங்க்டின், மான்ஸ்டர், இங்கெல்லாம் வந்து ஜாப்ஸ் வந்து கொட்டி கிடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ரெஜிஸ்டரிங் தேர். இதை பார்க்காம நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா they are looking for a job in Swiggy and Zomato and Ola. நிறைய இன்ஜினியர்ஸ். My dear friends, you have got a wonderful opportunities. உங்க டிகிரிக்கு நீங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கு. வெறும் டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டே கூட நீங்க பல்வேறு வேலைகளுக்கு நீங்க போகலாம். அதே போல யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிப்பதன் மூலமாக you can also write the other government competitive examinations like ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்பிஐ கிரேட் பி போகலாம் நீங்க. அதே போல அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சிஏபிஎஃப் அந்த எக்ஸாமினேஷன் நீங்க கிளியர் பண்ணி போகலாம். தென் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயே ஒரு தனி எக்ஸாம், preliminary examination மட்டும் ஒண்ணா எழுதுவீங்க, that is called Indian Forest Services exam. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் செப்பரேட்டா நடக்கும். தென் அதே போல இன்ஜினியர்ஸ் முடிச்சக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இந்தியாவிலேயே அதிக இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தமிழகம். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இந்தியாவிலேயே குறைவான எண்ணிக்கையில் பார்ட்டிசிபேட் பண்றது தமிழகம். அதிக அளவில் நல்ல ஹைலி குவாலிஃபைடு பீப்புள் இருக்கிறது தமிழகம். நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் இருக்கிறது தமிழகம். ஹைலி பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் டு கிளியர் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கிறது தமிழ்நாடு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல நிறைய பேர் வெற்றி பெறல அப்படின்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸோட இன்எபிலிட்டி கிடையாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் அவேர்னஸ். நிறைய பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயே கூட இருப்பீங்க, பட் பெரும்பாலான நேரங்கள் யூ டோன்ட் திங்க் அபவுட் தி கவர்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காலையில் ஒரு விஷயம் சொன்னார் பிரதாப், அதாவது அவர் அடிஷனல் கலெக்டரா வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறப்ப ஒரு ஃபார்ம் லேண்ட், அதாவது ஒரு 1000 குளங்கள், அந்த 1000 குளங்களை ஒரே மாசத்துல ரெடி பண்ணியிருக்காரு. 1000 குளங்களை புதுசா வெட்டி தூர்வாரி 1000 குளங்களை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல, யூ நோ வெரி வெல் அது எவ்வளவு தூரம் ட்ரையான டிஸ்ட்ரிக்ட்னு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் கோயம்புத்தூருக்கு வந்துட்டாரு, பட் அங்க இருக்கக்கூடிய அந்த குளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வாழ்நாள் முழுக்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மன திருப்தி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் பிகம் எ மில்லியனர் அண்ட் பில்லியனர் இன் கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் இன் எ பிரைவேட் செக்டார். பட் ஃபைனலி வாட் யூ வாண்ட், த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கு வந்து நீங்க வேல்யூ கொடுக்குற ஆளா இருந்தா
நீங்க பெஸ்ட் சர்வீஸ் எதுவா இருக்க முடியும் அப்படின்னா அது சிவில் சர்வீசஸா தான் இருக்க முடியும். நீங்க போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் பல கோடி பேரோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எதுல இருக்கு அப்படின்னா அது சிவில் சர்வீசஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதே போல அனைவருக்குமான அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுல இருக்கு அப்படின்னா அது சிவில் சர்வீஸ்ல மட்டும்தான் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பின்னணியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் பல பேர் வெற்றி பெற்றதை பார்த்திருக்கேன். 500க்கு அதிகமான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளை உருவாக்கியவன் அப்படின்ற அந்த பின்னணியில நான் சொல்றேன். இந்த தேர்வுல வெற்றி அடைவதற்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, முழு முயற்சி. காலையில நம்ம கலெக்டர் சொல்லியிருந்தாரு, ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியர் ஆஸ்பிரேஷன். அந்த டிரைவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அவருக்குள்ள தோணுனது வந்து டிரைவர் ஆஸ்பிரேஷன் இல்ல, டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்மளுடைய இன்னொரு சீஃப் கெஸ்டும் நமக்கு நினைவுபடுத்தினாரு. அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா சமுதாயத்துடைய சேவை, நாட்டோட வளர்ச்சி, இந்த மொத்த சமுதாய தொண்டு அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தோட இந்த கேரியரை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான பெஸ்ட் ஆப்ஷன் எங்க அவைலபிள் அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ல தான் இருக்கு. அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் பத்திய க்ளோரியை பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஐ எம் ஷூர் டெஃபினெட்லி யூ வில் பி ஆஸ்பைரிங் ஃபார் தி கவர்மெண்ட் சர்வீசஸ். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் சர்வீஸை பத்திய ஒப்பீனியன் ராங்கா வச்சிருந்தது ஒரு காரணம். அவங்க பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன ஜாப்ல இருக்கவங்களுடைய ப்ரொஃபைலை பத்தி. இஃப் யூ see someone like our chief secretary, our respectable இறையன்பு சார், எவ்வளவு பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங், என்ன ஒரு திங்க் டேங்க், என்ன ஒரு நாலேஜபிள் பர்சன். ஸோ இது போல எத்தனையோ ஒரு பர்சனாலிட்டிஸ் எல்லாமே நமக்காக வந்து திட்டங்களை போட்டு நடைமுறைப்படுத்துறதுனால தான் நம்மளுடைய தமிழகம் வந்து அடுத்த ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், do you want to be the part of the system அப்படின்னா இந்த நாலு தான். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ். காலையில சாரே ஒருத்தர் சொன்னாரு அரசியலும் பழகுங்க அப்படின்ட்டு. அரசியலும் ஒரு கல்வி தான். ரெண்டாவது லெஜிஸ்லேட்டிவ் முடியலையா எக்ஸிக்யூட்டிவ், ஐஏஎஸ் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்க, ஐஎஃப்எஸ் ஆகுங்க, ஐஆர்எஸ் ஆகுங்க. தேர்ட் ஜுடிஷியரி, அந்த ஃபீல்டுக்குள்ள வாங்க. யூ கேன் கொஸ்டின் எவ்ரி ஒன் அண்ட் தே வில் பி ரியலி அஃப்ரைட் ஆஃப் யூ. ஜுடிஷியரிக்கு வாங்க. ஃபோர்த் என்ன கேட்டா முக்கியமானது, இந்த மூணு பேரையும் கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பொறுப்பு மீடியா லைக் News7 மாதிரி வாங்க. இதுவும் ஒரு அருமையான கல்வி தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோக்ரஸியை பாதுகாக்கக்கூடிய இந்த 4 pillars ஆஃப் திஸ் நேஷன்ல எந்த பில்லரை வேணாலும் நீங்க தூக்கி பிடிக்கலாம். அப்படி நீங்க தூக்கி பிடிச்சீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையும் ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும், தன்னுடைய பரம்பரையோட வாழ்க்கையும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகும் உங்க வரலாறு பேசும். வரலாறு பேசட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் பற்றி தெளியதோர் உரை நிகழ்த்தியமைக்கு நன்றி. உயர்கல்வி வழிகாட்டலின் அடுத்த நிகழ்வு யூத் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் திரு சாமுவேல் சர்ச்சில் அவர்களை கௌரவிக்க News7 தமிழின் மாணவ ஊடகவியலாளர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி வசந்தி அவர்களை அழைக்கிறோம். யூத் ஃபவுண்டேஷன் மேனேஜிங் டைரக்டர் திரு சாமுவேல் சர்ச்சில் அவர்களை கருத்துரையாற்ற அழைக்கிறோம். கடவுளுக்கு நன்றியுடன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். முதலாவதாக News7 தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா கல்வியின் வழிகாட்டுதலை முதல் முறையாக மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுத்தமைக்கு முதலாவது இடத்திலேயே ஒரு ஷார்ட் டைம்ல அந்த பெரிய வெற்றியை கொடுத்ததற்கு முழு தொலைக்காட்சிக்கும் இளைஞர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தியாகசம்பல் சார் பிளஸ் கூட இருக்கிறவங்க ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். அண்ட் ஒரு 5 minutes, அந்த 5 minutesல 5 நிமிடத்தில் ஒரு 5 முக்கிய கருத்துக்களை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு விடைபெற நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கருத்துக்களை சொல்வதற்கு முன்னாடி நான் பார்க்கும் போது சாதாரண அந்த கை தட்டுறது வந்து ஒரு சயின்ஸ், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு. உங்களுக்குள்ள வந்து ஒரு எனர்ஜி உருவாகும். அந்த கை தட்டல்லையும் ஒரு கடந்த ஒரு சில டைம்ல நான் பார்க்கும் போது
ஏதோ வந்து இந்த கொசு அடிக்கிற சத்தம் கூட வரல, சின்னதா தான் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அது லாகிங் ஆச்சு. ஒரு நல்ல பெரிய கைத்தட்டை கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சயின்ஸை கொஞ்சம் வெளியில கொண்டு வாங்க. கிவ் அ பிக் ஹேண்ட்ஸ். திஸ் இஸ் வாட். அண்ட் நவ் அதை தாண்டி ரெண்டாவது, இப்போ நான் ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன். பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு சொன்னா, ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சில ஆண்ட்ராய்டு வாட்ச், சில ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் ஸ்டாண்ட் அப் அண்ட் வாக் அப்படின்னு சொல்லும். ஏன் தெரியுமா? எதனால, எதுக்காக அதை சொல்லுது? ஒரே நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு பிசிக்கலா ஒரு சின்ன. ஸோ அதுக்காக இர்ரெஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நான் இப்ப சொல்ல போற கருத்து 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே சமமான ஒண்ணு. அதனால அதை சொல்றது உங்க மூளையில ஃபுல்லா கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் ஒரு சின்ன எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லை, உட்காந்த இடத்துல இருந்து, சரியா? ஏன்னா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தாச்சு. அந்த எனர்ஜியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற முக்கிய கருத்துக்கள் உங்களை இன்னும் போய் சேரும்னு நம்புறேன். ஸோ அத்தனை பேரும், ஏன்னா இதுக்கு வயது வித்தியாசமே கிடையாது, சரியா? உட்கார்ந்த இடத்துல இருந்து சிம்பிளா சொல்றது. ஃபர்ஸ்ட் நீங்க அது கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, 2 பேருக்கு கை இருக்கு. ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ் அப். எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன். பரவாயில்ல, அத்தனை பேருமே ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. சூப்பர் ஆக்டிவ். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருக்கீங்க. சூப்பர். ரெண்டாவது, இப்ப இன்னொன்னு, அடுத்த ஒரு 15 செகண்ட் இதை சொல்லிட்டு நான் சொல்ல வந்த கருத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, அதனால சும்மா எந்திரிச்சு உட்கார இருக்கு. ஆல் ஹேவ் அ ஸ்டாண்ட். எல்லா பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்பதான் வந்து கொஞ்சம் அந்த எனர்ஜி. ஓகே, சிட் அகைன், ஸ்டாண்ட். அப்பா பரவாயில்ல, சில பேர் யோசிக்கிறாங்க, எப்பா இப்பதான்ப்பா கொஞ்சம் வந்து எந்திரிச்சு நிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு. வண்டர்ஃபுல். சிட். ஓகே, சூப்பர். ஏன்னா அந்த இது எதுக்கு செக் பண்ணனா, இங்க இருக்கிற அத்தனை பேருமே சூப்பர் ஆக்டிவா இருக்கீங்க. வண்டர்ஃபுல், வாழ்த்துக்கள். ஸோ நான் சொல்ல வர ஒரு முக்கியமான கருத்து, நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து. அங்க மேடையில பேசின அத்தனை பேரும் முக்கிய கருத்துக்களை சூப்பரா சொல்லிட்டாங்க. ஆனா நான் அதற்கு வேல்யூ ஆடடா ஒன்னு சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். நீங்கள் எந்த கல்லூரியை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். பாருங்க, நமக்கு நியூஸ் 7 மாதிரி பல அமைப்புகள் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கோர்ஸ் மட்டும் உங்களுடைய திறமைக்கு ஏற்று செலக்ட் பண்ண கோர்ஸா இருக்கணும். பாயிண்ட் 1. உங்கள் திறமை எப்படி அனலைஸ் பண்றது? சார் சொன்னால சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்றது, ஸ்கில் டெஸ்ட், பல நிறுவனங்கள் அதற்கு உதவியாக இருக்கும். அதனால முதல் உங்களுக்கு என்ன திறமை வரும் அப்படி இந்த கொஞ்சம் கண்டறிங்க, சில அறிஞர்களோட சேர்ந்து. அடுத்தது, அந்த திறமையை வளர்த்து கொள்ள ஒரு கோர்ஸை செலக்ட் செய்து, அந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல இருக்குன்னு பார்க்கணும். ரிவர்ஸ் மேப்பிங் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் பண்ற தப்பு, காலேஜ், இந்த காலேஜ் சூப்பரா இருப்பா அப்படின்னு காலேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜுக்குள்ள இருக்கிற கோர்ஸை நோ, அதை நீங்க பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? பேரண்ட்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, அதில் உங்களுக்கு என்ன வரும் அதை அனலைஸ் பண்ணுங்க. அதற்கு ஏற்ற ஒரு கல்லூரியை அதை வைத்து செலக்ட் பண்ணுங்க. அதற்கடுத்து மாணவர்களா இருக்கட்டும், அத்தனை பேரும் அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எஜுகேஷன் தான் ஸ்டெம் எஜுகேஷன் வித் எல். இப்ப முன்னாடி ஸ்டெம்னு சொல்லுவாங்க, இப்ப ஸ்டெம் கூட ஒரு எல் சேர்ந்து ஆட் ஆயிருச்சு. அந்த ஸ்டெம் என்ன தெரியுமா? சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட். நீங்க எந்த கோர்ஸ் படிச்சாலும், எந்த கல்லூரியில் படித்தாலும் அடிப்படையாக அறிவியலையும் கற்றுக்கொள்ள வேண்டும், தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், பொறியியலின் அடிப்படையும் கற்றுக்கொள்ள வேண்டும், நிர்வாக திறனும் உங்ககிட்ட இருக்கணும். இதை அனைத்திற்கும் மேல சட்டத்தின் அடிப்படை உங்களுக்கு தெரியணும். நான் என்னோட இது பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிசிஏ, ஏன் பிசிஏ எடுத்தேன்னு எனக்கே தெரியாது. எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன். சரி கம்ப்யூட்டர் படிக்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் எம்பிஏ ஏன் எடுத்தேன் அப்பவும் எனக்கு தெரியாது. சரி ஏதோ ஒன்று வருது படிக்க சொன்னாங்க, முடிச்சுட்டு அப்ப அனலைஸ் பண்றேன். ஒரு இடத்துல வந்து லா எடுத்தேன், கவர்மெண்ட் லா காலேஜில் போய் பிஎல். ஏன் எடுத்தேன் தெரியுமா? ஒரு இடத்துல நான் போயிட்டு இருக்கிறேன், நடந்து போயிட்டு இருக்கிற போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல என்னால தட்டி கேட்க முடியல. உடனே வந்து நான் யோசிச்சேன், சரி எது இருந்தா தட்டி கேட்க முடியும், சட்டமா, சரி சட்டம் எடுத்தேன். இப்படியே பார்த்தா கடைசியில நான் என்ன, எனக்குள்ள இருக்கிற ஸ்கில் என்னன்னு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நிர்வாகத்தில் அதிக திறன், ஓகே ஒரு பேசுவேனா அதிக திறன், அதற்கு ஏற்ற ஒரு இண்டஸ்ட்ரியில நான் செலக்ட் பண்ணி போறேன். ஆனா அந்த அடிப்படை அறிவியலும் தொழில்நுட்பமும் பொறியியலும் சட்டமும் நிர்வாகமும் சேர்ந்த அடிப்படை ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, அத்தனை பேருக்கு வேணும். ஏன்னா நம்ம மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பாக்கு யூஸ் பண்ண தெரியாது, அம்மாக்கு சில டைம் யூஸ் பண்ண தெரியாது. ஒரு மாணவன் அதை கற்றுத்தருவான் தன்னுடைய அப்பாக்கு. அதுதான் கல்வி. கல்வி கொடுக்கிற ஒரு விஷயம்.
தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு அதை நம் பெற்றோருக்கு போய் கத்துக் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அங்க கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, எங்கேயுமே கிடைக்காது. அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஒரு வாரத்திற்கு முன்னாடி சொல்லி இருந்தாரு, கல்வி என்பதுதான் மிக சிறந்த ஒரு விஷயம், அதை நீங்க சரியா எடுக்கணும், கல்வியை மட்டுமே எடுத்து பேணுங்கள் அப்படின்னு சொல்லி. உண்மைதாங்க, எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கல்வி என்பது உலகின் தலை சிறந்த ஆயுதம். அதை வைத்து நீங்க எதை வேணாலும் மாத்தலாம், சரியான கல்வி இருந்தால். உங்களுக்கு சரியான கல்வி இருந்தால், அந்த கல்வியோடு சரியான வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகத்தையே டோட்டலா மாத்துற சக்தி உங்ககிட்ட கிடைக்கும். அதுதான் கல்வி கொடுக்கும் சக்தி. சோ இந்த குறுகிய நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் நன்றி. இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் சொன்ன இந்த ஸ்டெம் எஜுகேஷன் வித் லா, சரியா, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் வித் லா, எந்த கோர்ஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் இதை உறுதியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அறிவியலை கற்றுக்கொண்டால் விஞ்ஞானி ஆகலாம், தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டால் காத்துல கூட நீங்க எந்த விஷயத்தை வேணாலும் கண்டுபிடிக்கலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். பொறியியலை கற்றுக்கொண்டால் புதிய விஷயங்களை உருவாக்கலாம். நிர்வாகத்தை கற்றுக்கொண்டால் சில பண்புகளை வளர்த்துக் கொள்ளலாம். சட்டத்தை கற்றுக்கொண்டால் உங்களை தற்காத்துக் கொள்ளலாம். இது அனைத்தையுமே கற்றுக்கொண்டால் மிக பெரிய தலைவராகலாம். தலைவர் அப்படிங்கிறது ஒரு அரசியல் தலைவரோ ஒரு மிகப்பெரிய நாட்டின் தலைவரோ அல்ல, ஒவ்வொரு துறைக்கும் தலைவர் அப்படின்றது இருக்காங்க. அந்த தலைமை பண்பை அனைத்து முக்கிய விஷயங்களையும் வைத்து கற்றுக்கொண்டு மிகப்பெரிய தலைவர்களாக மாற உங்களை வாழ்த்தி, எடுக்கிற கோர்ஸ் உங்க ஸ்கில்லுக்கு ஏத்ததா தான் இருக்கணும், மற்றவங்களுடைய ஃபோர்ஸுக்கு ஏத்ததா இருக்கக்கூடாது. ஸோ அதைப்படி உங்கள் திறமைகளை அறிந்து அதற்கு ஏற்ற ஒரு படிப்பை தேர்வெடுத்து அதற்கு ஏற்ற கல்லூரியை சேர்ந்து மிகப்பெரிய தலைவனாக அந்த நிறுவனத்தில் அந்த பர்டிகுலர் செக்டார்ல பெரிய லீடரா வர்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சிறிய ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுடைய கான்செப்ட் சொன்னவன அந்த வாய்ப்பை வழங்கிய தியாகச்செம்மல் ஐயா அவர்களுக்கும் விஜய் மற்றும் நியூஸ்7 இது எனக்கும் நியூஸ்7க்கும் இதுதான் முதல் ஒரு அட்ராக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கிய நியூஸ்7க்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த சிறிய நேரத்தில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு உயிரோட்டமான அமர்வாக அமைந்தது. நன்றி. நியூஸ்7 தமிழின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் மாபெரும் கல்வி கண்காட்சியின் முதல் நாள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மாணவர்கள் அனைவரும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து கல்லூரிகளின் அமர்வுகளையும் நீங்கள் சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நாளை 2ஆம் நாள் நிகழ்வானது நடக்க இருக்கிறது. காலை 9:30 மணி அளவில் நிகழ்வு தொடங்கும். நாளையும் பல கல்வியாளர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களது கருத்துக்களும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நாளையும் இங்கு அரங்கிற்கு வந்து கேட்டு அதை பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பங்கேற்பாளர்களுக்கு 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை குலுக்கல் முறையில் பரிசு என்னும் வகையில் 12 மணியிலிருந்து பரிசு பெறும் மாணவர்கள் SKN மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவர் தயாநிதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஆகாஷ் உன்னிகிருஷ்ணன், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பழனி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செல்வி நந்தினி, பாரதிதாசன் மெட்ரிக் பள்ளி காஞ்சிபுரம் திரு ஆகாஷ் காசிராமலிங்கம், கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அக்ஷயா மற்றும் கிருத்திகா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்.
மாணவர்களுக்கு தேநீர் ஏற்பாடு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி.